Hi everyone, welcome to Mommy's Hut. இன்றைக்கி நம்ம மீந்து போன இட்லி வச்சு அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இட்லியும் வச்சு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய 2 ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நார்மலாக பெருசாக இருக்கிற இட்லியாக இருந்தால் 3 இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மினி இட்லி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது பொடி இட்லி அப்படிங்கிறதுனால நெய் நிறையா சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். இப்போது மீதமுள்ள இட்லியை இதில் சேர்த்துக்கோங்க. நெய்யெல்லாம் கம்ப்ளீட்டாக இட்லியில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா நெய்யெல்லாம் இட்லியில் கோட் ஆகும்போது நம்ம பொடி சேர்த்தோம் அப்படின்னா பொடி நல்லா இட்லியோட ஸ்டிக் ஆகிக்கிடும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடியை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் இட்லி பொடி கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டியோ இல்லை குறைச்சோ போட்டுக்கோங்க. பொடியெலாம் நல்லா இட்லியில் ஸ்டிக் ஆகிற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி 2 நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணுறனால இட்லி ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால இட்லி டெக்ஸ்சர் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சட்னி, சாம்பார் அப்படி இல்லைன்னா பிளெயினாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 2வது ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 3 இட்லியை இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பிச்சு போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. துருவி எடுத்த 1 கேரட், 1/4 கப் பட்டாணி, உங்களுக்கு விருப்பமான எந்த காய்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி. எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போது தோசை தவா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த இட்லி மிக்சரையும் இதில் வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். சைட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அவுட்டர் லேயர் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போது இன்னொரு சைடும் இந்த மாதிரி குக் பண்ணிக்கிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த அவுட்டர் லேயர் மட்டும் கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரௌனாகவும் ஆனால் போதும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெளியில் நல்லா மொறுமொறுனும் உள்ளக்க நல்லா சாஃப்டாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.